வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த சந்திராவை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் அவங்க அத்தைக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதனால ஒருத்தரோட உதவியை கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. சோ யாருன்னா அதுதான் தீபவதி. நம்ம ஹீரோ நேரா தீபவதியை சந்திக்கிறதுக்காக ஆபீஸ் போறாரு. நம்ம ஹீரோ வரத பார்த்த அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாருமே, வாங்க சார், நீங்க எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்தது நாங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறோம். எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் நீங்க. நீங்க எங்க ஆபீஸ்க்கு வரத பார்த்துட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, இங்க தீபவதி மேடம் இருக்காங்களா, அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அப்ப அவங்க ரொம்ப ஹாப்பியாயி, சரிங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடம் வந்துருவாங்க, நீங்க கேபின்ல வெயிட் பண்ணுங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. அப்ப ஹீரோ வெயிட் பண்ணும் பொழுது தீபவதி வராங்க. தீபவதிய அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, மேடம், உங்களை பாக்குறதுக்காக கார்த்திக் சார் உங்களை தேடி வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதும் தீபவதி ஷாக் ஆகுறாங்க. என்னது, என்ன தேடி வந்திருக்காரா? ஒருவேளை நான் அவரை பத்தி விசாரிச்சது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அப்ப ஸ்டாஃப் சொல்றாங்க, மேடம், அப்படி கூட இருக்கலாம். எப்படி மேடம் சமாளிக்க போறீங்க? அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவரையெல்லாம் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணது ரொம்ப தப்பு, தெரியுமா? அதுக்கு தீபவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. ஹலோ சார், என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு உங்களால ஒரு ஹெல்ப் வேணும். இதை கேட்டதும் தீபாவதி கேக்குறாங்க, என்ன சார் நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் என்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்களா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா மேடம், உங்களுக்கு தெரியாதது இல்ல, என்னை பத்தி நீங்க நிறையவே விசாரிச்சிருப்பீங்க. அத்தை கூட என்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக உங்ககிட்ட வேலை கொடுத்தாங்க. பட் நீங்க வந்துட்டு அத அத்தை கிட்ட சொல்லல. கும்பாபிஷேகம் முடியட்டும் அப்படின்னு நினைச்சு நீங்க டயத்தை டிலே பண்ணது அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்கு பதிலா. அது எல்லாமே எனக்கு தெரியும். இதை கேட்டதும் தீபவதி ஷாக் ஆகுறாங்க. அப்படியா, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், நான் சென்னையில பெரிய பிசினஸ்மேன். இதே மாதிரி எனக்கு நிறைய பேரு நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். சோ இந்த ஆபீஸ்லயும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. சோ அவங்க இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். இது கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, கரெக்ட் தான், நீங்க ரொம்ப பெரிய பிசினஸ் மேக்னெட். சோ கண்டிப்பா எந்த பக்கம் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது நல்லாவே புரியுது. சரி, இப்பதான் நான் உங்க அத்தை கிட்ட உங்களை பத்தி விஷயத்த நான் சொல்லவே இல்லையே. சோ எதுக்காக இப்ப நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். தீபாவதி கேக்குறாங்க, என்னது, எனக்கு வேலை கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன விஷயமா எனக்கு வேலை கொடுக்க போறீங்க? ஹீரோ சொல்றாரு, இப்போ என்ன எப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அதே மாதிரி ஒருத்தவங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். தீபாவதி கேக்குறாங்க, யார சார் சொல்றீங்க? அப்போ ஹீரோ சொல்றாரு, வேற யாரும் இல்ல, என்னுடைய சின்ன அத்தைய தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை கேட்டதும் தீபவதி கேக்குறாங்க, என்னது, உங்க சின்ன அத்தைய ஃபாலோ பண்ணணுமா? என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு சிவனாண்டி. போட்டோவை பாருங்க, இவருதான் சிவனாண்டி. இவருக்கும் அத்தைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதனால இந்த சின்னத்தை அவங்கள பிரிஞ்சு இங்க வந்துட்டாங்க. பட் அவங்க இன்னும் அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு அத்தைக்கு நிறைய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் அத்தை கிட்ட நிரூபிக்கணும். இந்த குடும்பத்துல அவங்களால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் அத்தை கிட்ட நிரூபிக்கணும். அதுக்காக எனக்கு ஆதாரம் தேவைப்படுது. நானும் பல வகையில அவங்கள பத்தின உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அத்தை கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அத்தை அவங்க தங்கச்சி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால எந்த வகையிலுமே அவங்களால ப்ரூஃப் பண்ண ஒத்துக்க முடியல, என்னாலையும் ப்ரூஃப் பண்ண முடியல. சோ அதனாலதான் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க யார சந்திக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அத்தை கிட்ட நிரூபிச்சிருவேன். இதை கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, சார், அவ்வளவுதானே,
நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காகவும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் எவ்வளவு பெரிய தியாகத்தை எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். சோ உங்களுக்கு இந்த வேலைய நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன். சோ எப்படின்னா உங்களை பத்தி நான் ரொம்ப விசாரிச்சேன்ன, அதுக்காக ஒரு கைமாறு அப்படின்னு நினைச்சுக்கிடுங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல மேடம், நீங்க அமௌண்ட்டுக்காகவே இந்த வேலையை பாருங்க, நீங்களும் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. தீபாவதி சொல்றாங்க, சார் பரவாயில்ல சார், இது நான் இந்த கேஸ பர்சனலாவே எடுத்துக்கிட்டு பாக்குறேன். ஹீரோவும் சரி ஓகேங்க அப்ப பாருங்க அப்படின்னு சொன்ன. தீபாவதியும் சரிங்க சார், நீங்க கிளம்புங்க, இன்னும் 2 டேஸ்ல அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் இப்போதைக்கு எனக்கும் அத்தைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ நான் என்னதான் அவங்க தங்கச்சிய பத்தி தப்பா சொன்னாலும் அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீங்க தான் அங்க வந்துட்டு அத்தை கிட்ட உங்களுடைய ஆதாரத்தை காமிச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சார் இது கொஞ்சம் ரிஸ்க்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம் நீங்க இத பண்ணிதான் ஆகணும் எனக்காக. இது கேட்டதும் தீபாவதி சொல்றாங்க, சரி ஓகே, நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு கால் பண்றேன், நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஹீரோவும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபாவதி சொல்றாங்க, சரிங்க சார், இன்னும் 2 நாளையில உங்களை சந்திக்கிறேன். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போனதும் தீபாவதி நினைக்கிறாங்க, இவருக்காக நம்ம கண்டிப்பா அந்த உண்மைய நிரூபிச்சுதான் ஆகணும், அப்பதான் வந்துட்டு இவரும் நம்மளை கொஞ்சம் மதிப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவதி நிறைய ஸ்டாஃப்ஸ கூப்பிடுறாங்க, இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் நம்ம தீவிரமா செயல்படணும். இதோ இருக்காங்களே இந்த போட்டோல, இவங்கதான் சந்திரா, ஈஸ்வரி மேடத்தோட தங்கச்சி. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் சிவனாண்டி. அவ வந்துட்டு ஈஸ்வரி மேடத்துக்கு எதிரி. ஆனா சந்திரா மேடம் சிவனாண்டிக்கு உதவி பண்ணிக்கிட்டு ஈஸ்வரி மேடத்துக்கு நிறைய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. பட் அதுக்கான ஆதாரம் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இப்ப நமக்கு வேண்டியது ஆதாரம் தான். அந்த ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் சார் கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, மேடம் இப்பதான் மேடம் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இறங்கியிருக்கோம், நாங்க எல்லாத்தையும் இறங்கி வேலை பார்க்கிறோம் மேடம். இதை கேட்டதும் தீபாவதியும் சரி ஓகே, 2 நாளைக்குள்ள எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரணும். அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போறாங்க. அப்போ தீபாவதி நினைக்கிறாங்க, கார்த்திக் சாரை நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு பதிலா அவங்களுக்கு இந்த சந்திராவோட டீட்டெயில்ஸ கொடுக்கணும், அப்பதான் அவரு கொஞ்சமாவது நம்மள மன்னிப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த சந்திராவோட டீட்டெயில கலெக்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி இருக்காங்கல்ல, அவங்க அவங்க அக்கா கிட்ட, அக்கா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, என்னோட ஃப்ரெண்டை மட்டும் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, ஈஸ்வரியும் சரிடி பாத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ வில்லி வெளியில வந்துட்டு காரை எடுத்துக்கிட்டு நேரா சிவனண்டிய பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுவா சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இப்ப எல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறது ரொம்ப ரகசியமாவே வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்போ வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, உன்னை இப்ப எல்லாம் அதிகமாவே என்னால பார்க்கவே முடியல. இது எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் பையதான் எப்படியாவது நம்மள காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அதுக்குதான் சொல்றேன், உங்களை வந்து சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, சரி ஓகே, நான் வழக்கம் போல நம்ம சந்திப்போம்ல அந்த இடத்துல வெயிட் பண்றவா. வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஏற்கனவே நம்ம தீபாவதியோட ஆட்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போனதும் தீபாவதியோட ஆட்கள் அவங்க 2 பேரும் நிக்கிறத அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு நேரா தீபாவதிக்கு அனுப்புறாங்க. மேடம் இவங்க வசமா சிக்கிட்டாங்க மேடம். அப்ப தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே இடத்துக்கு முத்துவும் அந்த காளியம்மாளும் வராங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாத்தையும் போட்டோவும் வீடியோவையும் எடுத்துக்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது அந்த டிரைவர் பயலுக்கு தெரியாம அக்காக்காரிய ஏமாத்தி இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த டிரைவர் பையல மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. அவன் எல்லாத்துல இருந்தும் மீண்டு வந்துடுறான். இப்போ என்னதான் பண்றது? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, எனக்கும் அதே ஆசைதான் மருமகளே.
எப்படியாவது அந்த டிரைவர் பையில காலி பண்ணணும் அப்படின்னு. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தீபவதியோட ஆட்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்துட்டு நேரா தீபவதியோட ஆபீஸ்க்கு வராங்க. அங்க வந்துட்டு, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அப்ப தீபவதி அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு, ஓகே இத அப்படியே கொண்டு போய் நம்ம சார் கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டு வாசலுக்கு போயிட்டு ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்போ தீபவதி சொல்றாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆதாரமும் இப்ப என் கையில இருக்கு. ஈஸ்வரி மேடத்தோட வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க வந்தீங்க அப்படின்னா ஆதாரத்தை நிரூபிச்சிடலாம். இது கேட்டதும் ஹீரோவும், சரி ஓகே இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ போனை கட் பண்ணிட்டு நேரா அங்க வராங்க. வந்துட்டு தீபவதிய பார்த்து, சொல்லுங்க மேடம் ஆதாரம் எல்லாமே ரெடியா? தீபவதி சொல்றாங்க, சார் அது எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட ஆதாரத்தை காமிக்க. அப்ப ஹீரோ வந்துட்டு, ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபவதி கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் உள்ளார போறேன் அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல தீபவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்றாங்க. ஹீரோ நேரா வீட்டுக்குள்ள போறாரு. வில்லி ஹீரோவை பார்த்ததும், டேய் அங்கேயே நில்லுடா, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னடா உனக்கு திமிரா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? அக்கா பாத்தியாக்கா எப்படி பேசுறத நீ இருக்கும் பொழுதே. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் தங்கச்சிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக வந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சி அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அது எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அன்னைக்கு போட்டோ காமிச்ச மாதிரி இன்னைக்கும் ஏதாவது ஒரு போட்டோவை காமிச்சு உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்காக இவன் முயற்சி பண்றான். இவன் என்ன சொன்னாலும் நம்பாதக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, எனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. என் தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். எனக்கு எப்பவுமே அவ உண்மையாதான் இருப்பா. இவன் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்லி நீங்க நம்ப வேணாம். ஆனா ஏன் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தீபவதி அப்படிங்கிற ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கல்ல, அவங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுத்திருக்கேன். அவன் உங்க தங்கச்சி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. தீபவதி மேடம் வாங்க அப்படின்னு சொல்லணும். தீபவதி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரிய பார்த்து, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க எங்க இங்க? தீபவதி சொல்றாங்க, மேடம் சார் எங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்தாரு. உங்க தங்கச்சிய பத்தி உண்மையை நிரூபிக்கிறதுக்கு. உங்க தங்கச்சி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க அடிக்கடி அந்த சிவனாண்டி காளியம்மாளை போய் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிரா நிறையவே திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்க தங்கச்சி உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதார வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லி காமிச்சதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சியாகி அவங்க அக்கா கால்ல விழுகுறாங்க. அக்காக்கா என்ன மன்னிச்சிருக்கா, இதுல உள்ளது எதுவுமே உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன்க்கா. இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். தீபாவதி மேடம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சோ கேர்லி கிஃப்ட் மாதிரி 2026 ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ முக்கியமா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுல ரேண்டமா 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த கிஃப்டை ஷேர் பண்ணுவோம். சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.